Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா Zebronicsல ஒரு ட்ராலி ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ராலி ஸ்பீக்கரு என்னெல்லாம் அட்வான்டேஜ் யூஸருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்பில்டு பேட்டரி பேக்கப் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 hours வந்து ஒரு 5 hours ரீசார்ஜ் பண்ணுறோம், 6 hours வந்து பேட்டரி பேக்கப் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் வந்து இன்பில்டு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் கொடுத்துட்றாங்க. இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஹாலிலோ இல்லை ஒரு சின்ன ஸ்கூல் கிளாஸ் ரூம்லையோ இந்த மாதிரி உள்ள பர்பஸில் தாராளமாக அதை யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு இப்போ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுற லைஃப்பில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறீங்க. என்ஜாய் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு டூர் இந்த மாதிரிலாம் போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போய் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்பீக்கர் வந்து ஈஸியாக கேரின் பண்ணிக்கலாம். நீங்கள் மைக் இருக்கிறனால நீங்கள் கரோக்கி இந்த மாதிரி போட்டு நீங்களே வந்து சிங்கராக ஆக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 watts ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்டாக மெமரி வந்து 32 GB கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ராலி ஸ்பீக்கர் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட் கொடுத்துருக்குறாங்க, வயர்லெஸ் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்லேயே நம்ம மைக்ரோஃபோன் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஹேண்ட் கிளிக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்கும், அதுதான் இந்த பாக்ஸோட உள்ளது. இப்போ இந்த ஸ்பீக்கர் நம்ம அன்பாக்சிங் பண்ணி லைவாக டெமோ பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ட்ராலி ஸ்பீக்கரை அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் கேபிள். இந்த பவர் கேபிள் வந்து நம்ம ஆன் பவரில் ஒர்க் ஆகும், சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிமோட் கண்ட்ரோல் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா அதோட மோடு ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாகவே இந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட இந்த ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாக மொபைலு ஆறு CPU இந்த மாதிரி தான் ஆக்ஸ் கேபிள் வழியாக ஆடியோவில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து கிளிப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஃபோன் கிளிப் ஹோல்டர் வந்து ஸ்பீக்கரில் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு மைக் இன்பில்டாக வச்சுக்கிறக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மெயின் யூனிட் இந்த ட்ராலி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்பீக்கரில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் ட்ராலி ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக எங்கேனாலும் கேரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக. இதை கண்ட்ரோல் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ் ஸ்பீக்கர் தான், நம்ம ஈஸியாக எங்கேனாலும் கேரிங் கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸில் இந்த ஹேண்டில் வித் வீல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மைக்ரோஃபோனோட கிளிப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு பின்னால் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைக்ரோஃபோனையும் இந்த மாதிரி ஈஸியாக இந்த ஸ்பீக்கரோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பவர் பின் வந்து ஸ்பீக்கரோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரோட கண்ட்ரோலை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். இதில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைட்டோட ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பவரை ஸ்பீக்கரில் ஆன் பண்ணிட்டோம். பவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணால் ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு என்ன மோடு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷுவல் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டோட ஃப்ரண்ட் பேனலில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க, அந்த லைட்டோட ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த 2 சுவிட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மேஜர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பீக்கரோட வால்யூம் கூட்டி குறைக்கிறது, அடுத்து மைக்கோட வால்யூம் கூட்டி குறைக்கிறதுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் 3 பட்டன்ஸ். அடுத்து ஒன்றா பார்த்தோம்னா மோடு கொடுத்துருக்காங்க. மோடுங்கிறது நம்ம என்ன மோடில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தா, ஆக்ஸா, எஃப்எம்ஆ அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பட்டனு, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு மைக்கோட பேர் பண்ணுறதுக்காக மைக்கோட கண்ட்ரோல் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம பென்ட்ரைவ் இந்த மாதிரி USB டிவைஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது போக மைக்ரோஸ்டி மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாட்டு மூலமாக நம்ம மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணியும் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஸ்பீக்கரோட ஃபுல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வரிசையாக பார்த்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்துட்டோம். அது போக இன்னொரு பார்த்தீங்கன்னா வயர்டு மைக் இன்சர்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஆக்சின் ஸ்பீக்கரோ மொபைலோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆக்சின் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, வயர்லெஸ் மைக் கனெக்டிவிட்டி இருக்குது. இது போக நீங்கள் அடிஷனலாக வயர்டு மைக் யூஸ் பண்ணணும், ஆக்சின் மூலமாக கேபிள் வழியாக இன்புட் கனெக்ட் பண்ணனாலும் அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல்லி ஒரு ஃபங்க்ஷனோட உள்ள மாடல் இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த மைக்கை மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக்கு அது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு பேட்டரி போடணும். பேட்டரி வந்து 2A பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேட்டரி வந்து 2 பேட்டரி இன்செர்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். அடுத்து இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே ஒரு இண்டிகேஷன் காமிக்கும், ஆஃப் ஆன். அதான் அந்த ஆன் பண்ணால் இண்டிகேஷன் வந்துடும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு மைக்கோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக மைக் வால்யூம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மைக் வால்யூமை கூட்டிக்கலாம். கூட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இதோட கனெக்டிவிட்டி. ஸோ இது வந்து வயர்லெஸ்ஸே நம்ம கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். ஹலோ டெஸ்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கரில் வயர்லெஸ் இந்த இன்பில்டாக அந்த வயர்லெஸ் மைக்கை கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம ஒரு சின்ன டெமோ பார்த்துருக்கோம். இப்போ இந்த மைக்கு கனெக்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் வழியாக ஒரு ஆடியோவும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன் யூஎஸ்பி மெமரி கார்டு என்ன ஃபங்க்ஷனில் இன்புட் மோடு இருந்தால் கூட அதே டயத்தில் நீங்கள் மைக்கையும் கனெக்டிவிட்டி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அட் டயத்தில் 2 டிவைஸுமே நமக்கு கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளூடூத்தில் ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணி ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். அதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அட் த சேம் டைத்தில் நம்ம வயர்லெஸ் மைக்கையும் கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்கையும் ஒரு ப்ளூடூத் டிவைஸையும் கனெக்ட் பண்ணி அத்த இடத்துல 2 டிவைஸ் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிடலாம். நம்ம ப்ளூடூத்தில் ஒரு இந்த மொபைலில் எதுவும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மியூசிக் போட்டிருக்கேன். ஸோ அந்த மியூசிக் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கும் வந்து நம்ம பேசுறது ஸ்பீக்கர் வழியாக அவங்களுக்கு லைவாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த நீங்கள் கரோக்கி சிஸ்டம் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாடல் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வால்யூம் வந்து நம்ம ஃபுல்லாகவே கூட்டிக்கலாம். ஸ்பீக்கர் வால்யூம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. நம்ம மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் வால்யூம் ஃபுல் வால்யூம் வைக்கிறேன். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த ஜிப்ரானிக்ஸில் ட்ராலி ஸ்பீக்கரை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு அன்பாக்சிங் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன டெமோ பார்த்துருக்கோம். இந்த ஸ்பீக்கரோட காஸ்ட் என்ன அப்படின்னு ரொம்ப யோசிச்சிங்கன்னா ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப மினிமம் காஸ்ட் தான். அதோட ப்ராடக்டோட ப்ரைஸு, ஆர்டர் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.